இந்த இரக்கம் எல்லா இடத்திலும் பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தாய் திரு அவையில். இன்று நாம் நேற்றைய தினம் பாப்பரசருடைய அந்த திருபலியை பார்த்தோம். அவருடைய இறுதி திருபலி. லட்சக்கணக்கான மக்கள், அநேகர் போற்றியது அந்த பாப்பரசரை அவருடைய இரக்கத்தின் செயல்களுக்காக. இரக்கம் நிறைந்தவராக இருந்தார், ஏழைகளுக்கு கனிவுள்ளவராக இருந்தார். எதற்காக நாம் அன்னை தெரேசாவை என்று வாழ்த்துகின்றோம்? இரக்கத்தின் ஒரு அடையாளமாக இருந்தார். புனித தேமியன் இரக்கத்தின் அடையாளமாக இருந்தார். இன்று நாம் புனித மதர் தெரேசாவை வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அவருடைய பெரிய கருத்துகளுக்காக அல்ல, நாட் ஃபார் அவர் தியோலாஜிக்கல் எக்ஸ்பர்டீஸ், ஆண்டவருடைய வார்த்தையை வலிமையாக போதித்தார் என்பதற்காக அல்ல, இறை இரக்கத்தின் ஒரு அடையாளமாக மக்களிடையே நின்றார். ஏழைகளும் சம்மதமே தலைவா, உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமணிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இன்றைய திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிறை நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கின்றோம். கடந்த பெரிய வெள்ளியன்று நாம் இறை இரக்கத்தின் நவநாட்களை தொடங்கினோம். இதோ இன்று பெருவிழா. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது இறை இரக்கத்தினால்தான். அவருடைய இரக்கம் இல்லாமல் எதுவும் இல்லை. அவருடைய இரக்கம்தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது, நமக்கு வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் துவண்டு நிற்கிறோமோ அந்த இரக்கம்தான் நம்மை தட்டி எழுப்புகிறது. நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு மீண்டும் வாழக்கூடிய தைரியத்தை கொடுத்தது அந்த இறை இரக்கம்தான். இன்று அந்த இரக்கத்தை நாம் கொண்டாட இங்கு வந்திருக்கிறோம். எந்த இரக்கத்தை நாம் நம்முடைய கிறிஸ்துவ பயணத்தில் சுவைத்திருக்கிறோமோ அந்த இறைவன் இதோ இங்கு நம் மத்தியில் பலியாக இருக்கிறார். ஆகையால் முழு மனதுடன் இந்த பலியில் பங்கேற்க உங்களை அழைக்கின்றேன். தகுந்த விதத்தில் இந்த திருபலியை நாம் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாக செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும்போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றியிருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது
உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல் முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்ட பொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தோமா என்னை கண்டதா நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள். அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிமு எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் மூடப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கையை நீட்டி என் விலாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்களுக்கு செய்தார். அவற்றையெல்லாம் இந்நூலில் எழுதவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஞாயிறை நாம் இறை இரக்கத்தின் ஞாயிறாக, இறை இரக்கத்தின் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ்கா காலத்திற்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் இறை இரக்கத்திற்கும் இருக்கும் உறவு என்ன? இந்த பாஸ்கா காலத்தில் இந்த இறை இரக்கத்தை கொண்டாடும் பொழுது இதிலிருந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இறைவன் சொல்வது என்ன? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் இன்றைய பெருவிழாவையும் நாம் பார்க்கும் பொழுது நீங்கா ஒரு உறவு இருக்கிறது. இந்த பாஸ்கா காலத்திற்கும் இறை இரக்கத்திற்கும் ஒரு ஆழ்ந்த உறவு. அது என்னவென்றால், ஆண்டவருடைய உயிர்ப்பு இறை இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. The resurrection of Jesus is the manifestation of God's mercy. ஆண்டவருடைய உயிர் தெழுதலே இறை இரக்கத்தின் வெளிப்பாடுதான்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சந்தித்தது உடைந்தவர்களை, வாடி போனவர்களை, கண்ணீரில் இருந்தவர்களை, என்ன செய்வது என்று தெரியாமல் எருசலேமை விட்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த 2 சீடர்களை, ஆண்டவரை இழந்து விட்டோமே என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களை, அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேசியதெல்லாம் இரக்கத்தின் வார்த்தைகள் தான். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பாவங்களை மன்னியுங்கள். எங்கு இரக்கம் இருக்கிறதோ அங்குதான் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த சீடர்களுக்கும் அவர் சொன்னது இதையே நற்செய்தியாக சொல்லுங்கள், ஏனென்றால் உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த சீடர்களை தண்டிக்க வரவில்லை, அவர்களை தேற்ற வந்தார். அவருடைய இரக்கத்தினால் அவர்களை நிரப்ப வந்தார், அவர்களை மன்னித்தார். ஆகையால் தான் இன்று அந்த சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கும் பொழுது அந்த பாவங்களை நானே மன்னிப்பேன். எதற்காக சீடர்கள் மன்னிக்க வேண்டும்? ஏனென்றால் சீடர்கள் அந்த மன்னிப்பை உணர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரோடு இல்லாதவர்கள், ஆண்டவரே தெரியாது என்று புறக்கணித்தவர்கள், உங்கள் பாவங்களை நான் மன்னித்திருக்கிறேனே, நீங்களும் மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்கும் பொழுது நானே மன்னிப்பேன். அந்த நோக்கத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பே இறை இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. The very purpose of the resurrection is the manifestation of the mercy of Jesus. அவர் சொன்னது எல்லாம் இரக்கம்தான், அவர் செய்தது எல்லாம் இரக்கம்தான். நாம் விவிலியத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இரக்கம் நிறைந்த சொற்களாகத்தான் இருக்கிறது. அம்மா, யாரும் உன்னை தண்டிக்கவில்லையா? உனக்கு தீர்ப்பு சொல்லவில்லையா? நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், போ என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இரக்கத்தின் உச்சகட்டம். இதோ இவனும் அபிரகாமின் மகன் தானே என்று ஜக்கேயை பார்த்து சொன்னது. அவர் செய்த எல்லா அற்புதங்கள், அவர் உயிர் கொடுத்து மரித்தவர்களை எழுப்பியது, குருடர்களை பார்க்க செய்தது, முடவர்களை நடக்க செய்தது, துவண்டவர்களை அவர் தேற்றியது, கண்ணீர் சிந்தியவர்களை துடைத்தது. அவர் செய்த எல்லா அரும் அடையாளங்களும் அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. அவருடைய வார்த்தை இரக்கத்தின் வெளிப்பாடு, அவருடைய செயல்கள் இரக்கத்தின் வெளிப்பாடு. அனைத்திற்கும் மேலாக அவருடைய உயிர்த்தெழுதல் இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலில் நீங்களும் நானும் வரும் பொழுது அந்த இரக்கத்தின் ஆண்டவரை தான் சந்திக்கிறோம். அந்த இரக்கத்தின் இயேசுதான் உயிர்த்தெழுதலில் நம்மை சந்திக்கிறார். நம்முடைய குறைகளை பார்த்து அவர் சொல்வது, நான் உன்னை தேற்ற வந்திருக்கிறேன், வாடியிருக்கும் உனக்கு புது வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன், நம்பிக்கை இழந்த உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டுமாக நம்பிக்கையை நான் பலப்படுத்த வந்திருக்கிறேன். அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்தது. இன்று இந்த இறைவன் நம்மை தேடுகிறார். யாரெல்லாம் வாடி இருக்கிறார்களோ, உடைந்து இருக்கிறார்களோ, கண்ணீரில் இருப்பவர்கள், இதோ இந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவரில் அந்த இரக்கத்தை காண்கிறோம். நிச்சயமாக அவர் தேடி வருவது வாடி நிற்பவர்களை வாழ வைத்திட. இன்று மீண்டுமாக அந்த இறைவன் நம்மை தேடுகின்றார். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் தன்னுடைய காயங்களை காட்டுகிறார் 2 முறை. முதலாவது தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய கைகளும் விராவையும் காண்பித்து, இதோ பாருங்கள் என்று அவர்களை பார்க்க அழைக்கின்றார். மீண்டுமாக தோமாவிடம் அவர் தன்னுடைய காயங்களை காட்டிச் சொல்கிறார், தோமா, வா, உன் விரலை என்னுடைய காயங்களில் இடு, உன்னுடைய கையை என்னுடைய விழாவில் இடு, நம்பு, நம்பிக்கை அற்றவனாக இருக்காதே, நம்பு. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய காயங்களை காட்ட வேண்டும்? இந்த இறை இரக்கத்தின் நாளன்று அவருடைய காயங்களால் நாம் பெரும் பாடம் தான் என்ன? ஆண்டவர் சொல்வது, அவருடைய காயங்களை காட்டும் பொழுது, இதோ என் காயங்களை பார், இதுதான் இரக்கத்தின் நுழைவு வாயில், இதுதான் இரக்கத்தின் கதவு. The wounds of Christ are the doors of God's mercy. The wounds of Christ are the doors of God's mercy. அந்த காயங்கள் தாம் நாம் இறைவனை கண்டடையக்கூடிய நுழைவு வாயில். அதற்காகத்தான் இன்று காண்பிக்கிறார் 2 முறை, என்னுடைய காயங்களை பார், உனக்காக பட்ட அடிகள்
அவமானத்தின் சின்னமாக, இதோ என் இறை இரக்கத்தின் நுழைவு வாயில். These are the doors of my mercy. Every time you and I look at the wound of Christ, we are reminded that is the door of mercy. அவருடைய காயங்களை நான் பார்க்கும் பொழுது அதை இறை இரக்கத்தின் கதவுகளாக பார்க்கிறோம். அங்கு நாம் கரத்தை வைத்தால் அந்த இறை இரக்கத்தை நாம் தொடுகிறோம். அதை தொடதான் அவர் தோமாவை அழைத்தார். தோமா, வா, என்னுடைய காயங்களில் உன்னுடைய விரலை இடு, என்னுடைய இரக்கத்தை நீ தொடு, தொட்டால் உனக்கு நம்பிக்கை. தொட்டார், நம்பினார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று நம்பிக்கையை அறிக்கையிட்டார். இன்று நம்முடைய பார்வைகள் இதோ அந்த காயங்கள் மேல் இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரிலும் அந்த காயங்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவை இறை இரக்கத்தின் கதவுகளாக இருக்கிறது. அங்கிலிருந்துதான் நாம் நுழைய வேண்டும் இறை இரக்கத்திற்கு. ஆகையால் தான் மீண்டுமாக அந்த இறை இரக்கத்தின் ஆண்டவர் அவருடைய காயங்களை நமக்கு காண்பித்து சொல்கிறார், இதோ நீ என்னுடைய இரக்கத்தை தேட வேண்டும் என்றால் என்னுடைய காயங்களை பார். இன்று நாம் அவருடைய காயங்களை உற்று நோக்கினால் அங்கு இரக்கத்தை பார்ப்போம். அவருடைய காயங்களை உற்று நோக்கினால் அங்கு நாம் அவர் நம்மை மன்னித்ததை பார்ப்போம். அவருடைய காயங்களை உற்று நோக்கினால் அந்த காயங்கள் நமக்காக பட்ட காயங்கள், நமக்காக பட்ட அடிகள் என்பதை நாம் உணருவோம். இன்று இறைவன் 2 முக்கியமான அழைப்புகளை நமக்கு விடுக்கிறார் இந்த பெருவிழாவில். முதலாவதாக நமக்கு இறைவன் தரும் அழைப்பு, என்னுடைய இரக்கத்தை நம்பு, என்னுடைய இரக்கத்தை நம்பு. ஒவ்வொரு முறை நாம் இறை இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? என்னவென்று நாம் பதில் கூறுகிறோம்? என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கிறேன். அதுதான் இறை இரக்கம். அந்த நம்பிக்கைக்காகத்தான் நம்மை அழைக்கிறார். என்னுடைய இரக்கம் ஒருபோதும் குன்றி விடாது, என்னுடைய இரக்கம் ஒருபோதும் குறைந்து விடாது, என்னுடைய இரக்கத்தை நீ ஒருபோதும் இழந்து விட மாட்டாய், இதை நம்பு. வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய இரக்கம் உன்னை வழிநடத்தும். இதை நம்ப அழைக்கிறார். ஆண்டவரே, உன் பேரில் என் நம்பிக்கையை வைத்து இருக்கிறேன். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இறை இரக்கத்தின் ஜெபமே அதுதான். நான் என்னுடைய நம்பிக்கையை அவர் பேரில் வைத்திருக்கிறேன். இது வெறுமனே நம்முடைய வார்த்தையாக இருக்கக்கூடாது. முக்கியமாக இதை நம்முடைய வாழ்க்கை நம்மை சோதிக்கும் பொழுது நம்மால் சொல்ல முடிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாழ்நிலையில் இருக்கும் பொழுது இதை சொல்ல முடிய வேண்டும். உடல்நிலையை நாம் இழந்து நிற்கும் பொழுது சொல்ல முடிய வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுதும் என் நம்பிக்கையை நான் உன் பேரில் வைக்கிறேன். இன்று அதற்காக நம்மை அழைக்கிறார், அவருடைய பெயரில் நம்முடைய நம்பிக்கையை வைக்க. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தரும் அழைப்பு, எப்படி இறைவனை இந்த இரக்கத்தில் நாம் பார்க்கிறோமோ, அந்த இரக்கத்தை நாம் சுவைத்திருக்கிறோமோ, அந்த இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள நம்மை அழைக்கின்றார். உங்களுடைய தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். அதுதான் அவருடைய அழைப்பு. இந்த இரக்கம் எல்லா இடத்திலும் பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தாய் திரு அவையில். இன்று நாம் நேற்றைய தினம் பாப்பரசருடைய அந்த திருபலியை பார்த்தோம். அவருடைய இறுதி திருபலி. லட்சக்கணக்கான மக்கள், அநேகர் போற்றியது அந்த பாப்பரசரை அவருடைய இரக்கத்தின் செயல்களுக்காக. இரக்கம் நிறைந்தவராக இருந்தார், ஏழைகளுக்கு கனிவுள்ளவராக இருந்தார். எதற்காக நாம் அன்னை தெரேசாவை என்று வாழ்த்துகின்றோம்? இரக்கத்தின் ஒரு அடையாளமாக இருந்தார். புனித தேமியன் இரக்கத்தின் அடையாளமாக இருந்தார். இன்று நாம் புனித மதர் தெரேசாவை வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அவருடைய பெரிய கருத்துகளுக்காக அல்ல, நாட் ஃபார் அவர் தியோலாஜிக்கல் எக்ஸ்பர்டீஸ், ஆண்டவருடைய வார்த்தையை வலிமையாக போதித்தார் என்பதற்காக அல்ல, இறை இரக்கத்தின் ஒரு அடையாளமாக மக்களிடையே நின்றார். ஏழைகளும் அனாதைகளும் அகதிகளும் அன்னையை பார்க்கும் பொழுது இறை இரக்கத்தின் ஒரு அடையாளமாக பார்த்தார்கள். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீயும் இரக்கமுள்ளவராயிரு. நம்முடைய குடும்பத்தில் எவ்வாறு இந்த இரக்கத்தை நாம் காட்ட முடியும்?
யார் நம்முடைய மன்னிப்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? யாரை நாம் நீண்ட காலமாக மன்னிக்காமல் இருக்கிறோமோ அவர்களை மன்னிக்க முயல. இவர்களோடு நான் பேசவே மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். நாம் அவர்களோடு பேச. இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. கடந்த ஞாயிறன்று நாம் திருபலியை நிகழ்த்திய பொழுது பாப்பரசருடைய பெயரை வாசித்தோம். போப் பிரான்சிஸ் நம்முடைய பாப்பரசர் என்று சொல்லி இந்த வாரம் நாம் வாசிக்க மாட்டோம். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து விட்டார். ஈஸ்டர் ஞாயிறன்றும் மக்களை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். இந்த வாரம் இல்லை. இந்த இறை இரக்கம் நமக்கு சொல்வது, இங்கு இருக்கும் இந்த குறுகிய காலத்தில் அந்த இரக்கத்தை சுவைத்தவர்களாக, பகிர்ந்து கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் இன்று அழைக்கிறார். நம்முடைய குடும்பங்களில் எப்படி நாம் இந்த இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? தாய் திரு அவையில் நாம் எப்படி இந்த இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? அநேகரை நாம் பார்க்கிறோம் நம்முடைய இரக்கத்திற்காக வேண்டி நிற்பவர்கள். அவர்களோடு இந்த இரக்கத்தை எப்படி நாம் பகிர்ந்து கொள்ள முடியும்? இந்த பெரிய கேள்வி இந்த திருவிழா நம் முன் வைக்கிறது. பகிராவிட்டால் இந்த இறைவனுடைய காயங்கள் நமக்கு நுழைவு வாயிலாக இருக்க முடியாது. ஆகையால் அந்த இறை இரக்கத்தை சுவைத்தவர்களாக இருக்கிறோம், சுவைத்துக் கொண்டே இருக்கிறோம். எதை சுவைத்திருக்கிறோமோ, எதை சுவைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை பகிர்ந்து கொள்வோம். அதே நேரத்தில் இன்று ஆண்டவருடைய காயங்களை உற்று நோக்கி, ஆண்டவரே உம்முடைய காயங்களில் என் நம்பிக்கையை வைக்கிறேன் என்று நம்முடைய நம்பிக்கையை மீண்டுமாக பலப்படுத்திக் கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர்களே, இறை இரக்கம் நிறைந்தவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் நாம் விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை அவர் வழியாக தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு காட்டும் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள் மற்றும் அவர்களின் உடன்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள் உம் திரு அவை இறையிறக்கத்தின் வழியில் என்றும் நடத்த அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைக்கும் இறைவா, எம்முடைய விசுவாச வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள அடையாளங்களை, அற்புதங்களை தேடி அடையாமல் எந்நாளும் எந்நேரமும் பற்றுறுதியோடு வாழும் மன உறுதியை எமக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, வயது முதிர்ந்தோர், பிள்ளைகளால் கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், அனாதைகள், ஆதரவின்றி தவிப்பவர்கள், வறியவர்கள் அனைவருக்கும் நீரே ஆதரவு கரம் நீட்டி உம் இறை இரக்கத்தினால் அவர்கள் பாதுகாப்புடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அகிலத்தை காக்கும் இறைவா, உமது அன்பில் ஒரே குடும்பமாக ஒன்றித்து வாழும் எங்கள் பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரும் உம் திருமகனது சிலுவை மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றின் மேன்மையை உணர்ந்து கிறிஸ்துவின் உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று உயிர்த்த இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். மரித்த நம்முடைய பாப்பரசருடைய ஆண்மழை பாற்றிற்காக ஜெபிக்கும் நேரத்தில் மீண்டுமாக இறை இரக்கத்தின் வழியில் நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மெய்ப்பரை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இந்த நேரத்தில் தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்காக ஜெபிப்போம்.
அநேகர் நம்மில் எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்முடைய இரக்கம் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. உம்முடைய இரக்கம் ஒருபோதும் குன்றிப் போவதில்லை. அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.